நாம் கேட்கப் போகிற செய்திக்கு ஆதாரமாக ஒரு பாடலை நான் பாடுகிறேன். அதனுடைய அர்த்தத்தை கவனித்து கேளுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். பெருங்காற்றில் நிலைக்குமோ
அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும் ஐயா, நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே, நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நான் வரும்பொழுதெல்லாம் உங்களிடத்தில் கேட்கின்ற கேள்வி, பேனா வச்சுக்கிறீங்களா, நோட்டு வச்சுக்கிறீங்களான்னு கேட்பேன். இப்பொழுதும் அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். நான் வரும்பொழுதெல்லாம் சில தகவல்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எத்தனை பேர் அந்த தகவல்களை குறித்து வைத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த தகவல்கள் எல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு நான் சொல்லுகின்ற அந்த வசனங்களை நீங்கள் வீடுகளில் சென்று படித்திருப்பீர்களானால் நீங்கள் சிறப்பான ஒரு பிரசங்கராக மாறிவிட முடியும். யாராக இருந்தாலும் அதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். சிலர் வைத்திருக்கிறீர்கள், சிலர் வைத்து கொண்டு இருக்கவில்லை, பரவாயில்லை. இந்த கிரேஸ் டிவி பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இனியாகிலும் இப்படிப்பட்ட நேரங்களில் யார் பிரசங்கித்தாலும் ஒரு பேனா, ஒரு நோட்டு ஒன்று அல்லது டைரி ஒன்று வைத்து அவர்கள் சொல்லுகின்ற காரியங்களை நீங்கள் குறிப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிற செய்தியினுடைய தலைப்பு, வைரம் பாய்ந்த மரங்கள் நீங்களா? ஒரு மரம் இருக்கிறது என்று சொன்னால் அதில் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தை அறுத்த பிறகு அது பல கதவுகள் அல்லது பல மர சாமான்கள் எல்லாம் செய்யும் பொழுது அதுக்கு பாலிஷ்லாம் போடுவாங்க. எப்பொழுது அப்படின்னு சொன்னால், எப்பொழுது அழகாக இருக்குன்னா அதில் இருக்கிற கிரெயின்ஸ், அதுதான் வைரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைரம் பாய்ந்த மரங்கள் நீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட இந்த செய்தி உங்களுக்கு தகவல்களாக நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களில் இருக்கின்றவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இது பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு எழுதின ஒரு செய்தி. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும். பரீட்சை அப்படின்னு சொன்னால் நல்ல பண்பு, நற்பண்பு அல்லது நல்லொழுக்கம் அப்படின்னு அதுக்கு பொருள். பரீட்சை அல்லது நல்லொழுக்கம் நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஒரு ஊசியிலை காடு, இந்த ஊசியிலை காடுகளுக்கும் மரங்களுக்கும் பிரிஸ்பேன் அப்படின்னு பேர், அதுக்கு பிரிஸ்கோன். இவைகளில் ஒன்று தான் தேவதாரு மரம். நம்மளுடைய பைபிளில் நிறைய இடங்களில் தேவதாரு அப்படின்னு மரம் வருகிறது. இந்த ஊசியிலை காடுகளுக்கும் மரங்களுக்கும் பிரிஸ்கோன் அப்படின்னு பேரா. அவைகளில் ஒன்று தான் தேவதாரு மரம். இவைகள் தான் உலகத்திலேயே மிக பழமையான மரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஊசி இலை மாதிரி இருக்கும் அதனுடைய இலைகள். இவைகள் தோன்றி சுமார் 3000 அல்லது 4000 ஆண்டுகள் இருக்கலாம் என்று கணக்கிடுகிறார்கள். 1957 ஒரு தேவதாரு மரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கண்டுபிடித்தவர் யாருன்னா, தாவரவியல் விஞ்ஞானி எட்மண்ட் ஸ்கல்மேன் அப்படின்றவர் கண்டுபிடித்தாராம். இந்த மரம் அவர் கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவர் சொல்கிறாரு, இந்த மரம் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று கணக்கிட்டாராம். பொதுவாக ஊசி இலை காடுகள், அதுக்கு பிரிஸ்கோன் அப்படின்னு பேர் அந்த மரங்களுக்கு. அதிலும் குறிப்பாக தேவதாரு மரம் நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவதாரு மரங்கள் 3000 ஆண்டுகள் முதல் 4000 ஆண்டுகள் வரையிலும் அவைகள் வாழ்ந்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள். அதிலும் குறிப்பாக எட்மண்ட் ஸ்கல்மேன் என்கின்ற தாவர விஞ்ஞானி அவர்கள் ஒரு தேவதாரு மரத்தை கண்டுபிடித்தார்களாம். அந்த மரம் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று அவர் கணக்கெடுக்கிறார்.
அந்த மரத்திற்கு மெத்துசலா அப்படின்னு பேர் வைக்கிறார். மெத்துசலா அப்படின்றதும் பைபிளில் இருக்கிறார் ஒரு சகோதரர். மெத்துசலா அப்படின்னா வேல் உடையவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு அர்த்தமா. அந்த மெத்துசலா என்பதற்கு வேல் உடையவன் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. இது ஏன் மெத்துசலா அப்படின்னு அவர் பேர் வைத்தாருன்னா அது காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 969 வருடங்கள் அவர் வாழ்ந்தாராம். இந்த மெத்துசலா தான் பைபிளிலே அதிகமாக வாழ்ந்தவர். 969 வருஷம் வாழ்ந்தவர். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 27 வரைக்கும் நீங்கள் வீடுகளில் சென்று வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் சேத் என்பவருடைய வம்சத்தில் 6ஆம் தலைமுறையான். யாருன்னா இந்த மெத்துசலா என்கின்றவர். இவர் யாருன்னா ஏனாக்கின் குமாரன் அல்லது ஏனாக்கின் மகன் என்று சொல்கிறார்கள். 1 நாளாகமம் 1:3, லூக்கா 3ஆம் அதிகாரம் 37 இந்த பகுதிகளில் இவர் ஏனாக்கின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருடைய வருஷங்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் நான் கொஞ்சம் கடந்து போகிறேன். குறிப்பாக இந்த மரம் எகிப்தியர்கள் பிரமிடுகள் கட்டிய காலத்திலேயே மிக பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மரம்? இந்த ஊசியிலை காடுகளில் இருக்கின்ற மரங்கள், பிரிஸ்கோன் என்று சொல்லக்கூடிய இந்த மரங்கள், அதிலும் குறிப்பாக தேவதாரு என்கின்ற இந்த மரம் எகிப்தியர்கள் பிரமிடுகள் கட்டிய காலத்திலேயே இவைகள் மிக பழமை வாய்ந்தவர்களாக இருந்திருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரிஸ்கோன் வகையை சார்ந்த ஊசியிலை காடுகள், தேவதாரு மரங்கள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் மேற்கு பகுதியில் மிக உயரமான மலை சிகரங்களில் காணப்படுகிறதா. அதுலேயும் குறிப்பாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மேற்கு பகுதியில் மிக உயரமான மலை சிகரங்களில் காணப்படுகிறது. அந்த மலை சிகரங்கள் எப்படி இருக்குதுமானா 10,000 அடி உயரம் முதல் 11,000 அடி உயரம் வரைக்கும் இருக்குமா. அந்த 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 மேற்கு அந்த மலைத்தொடர் மேற்கு பகுதியில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மேற்கு பகுதியில் இருக்கின்ற மலை சிகரங்களுடைய உயரம், அந்த சிகரம் அப்படின்னு சொன்னால் அதுதான் பீக்குன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதுதான் கிட்டத்தட்ட 10,000 அடியிலிருந்து 11,000 அடி வரைக்கும் இருக்கிறதாம். அந்த இடத்துல தான் இந்த தேவதாரு மரங்கள் வாழுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த ஊசியிலை காடுகள் அந்த பகுதியில் இருக்கிறதாக, அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மேற்கு பகுதியில் மலைச்சிகரங்களில் 10,000 அடி முதல் 11,000 அடி வரைக்கும் உயரம் இருக்கின்ற அந்த சிகரங்களில் அந்த மரங்கள் இருக்கிறதாக சொல்கிறார்கள். இப்போ தான் நம்ம முக்கியமான செய்திக்குள் வருகிறோம். இந்த தேவதாரு மரங்களுடைய வளர்கின்ற சூழ்நிலை என்ன, இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இரத்தத்தை உறையச் செய்யும் கடும் குளிர் இருக்குமா. 10,000 அடி உயரம்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம மூணாறுக்கெலாம் போகிறோம். அண்ணன் கூட சமீபத்தில் சுதாகர் அண்ணன் போயிட்டு வந்தாங்க ஒரு இடத்துக்கு. அந்த மலைத்தொடர் கூட போயிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். சில்லுன்னு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. 10,000 அடி உயரம், அதிலிருந்து 11,000 அடி உயரம்னா எவ்வளவு கடுமையான குளிர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரத்தத்தையே உறைய செய்யுமா. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பிரான்ஸ் நாட்டில் இந்த குளிர்காலங்களில் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், நிறைய உடைகளை உடுத்திக்கிட்டு தான் வெளியில் போவாங்களாம். இந்த கம்பளி உடைகளை, அந்த கண்கள் மட்டும்தான் வெளியே தெரியுமா அந்த குளிர்காலத்தில். ஏன்னா அந்த குளிர் நம்மளுடைய உடல் மீது படும் பொழுது நம்மளுடைய இரத்த நாளங்களில் இருக்கிற இரத்தங்களை உறைந்து விடுமா பிரான்ஸ் நாட்டில். அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான குளிர் இருக்கின்ற, இரத்தத்தை உறையச் செய்கின்ற அளவுக்கு இருக்கின்ற அந்த பகுதி. இன்னொன்று சுழன்றடிக்கும் சூறாவளி காற்று, சுற்றி அடிக்கும் சூறாவளி காற்று பலமாக வீசக்கூடிய ஒரு இடம். அதே நேரத்தில் மழை பார்த்திங்கன்னா சொற்பமான மழை, கடுமையான குளிர், அதே வேளையில் சூறாவளி காற்று, ஆனால் மழை பார்த்திங்கன்னா சொற்பமான ஒரு மழை. இப்படிப்பட்ட தட்பவெப்ப நிலையில் தான், தட்பவெப்பம்னாக்கா அதாவது குளிர்ச்சி வெப்பம் நிறைந்த ஒரு பகுதியில் தான் இவைகள் வளர்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியானால் இந்த தேவதாரு மரங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கும் அசைத்து கொடுக்கவே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் மிக முக்கியமானது. எப்படிப்பட்டது? சுழன்றடிக்கக்கூடிய ஒரு சூறாவளி காற்று வீசுகின்ற இடம். அதே நேரத்தில் இரத்தத்தை உறையச் செய்கின்ற அளவுக்கு
கடுமையான ஒரு குளிர், சொற்பமான மழை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தேவதாரு மரங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியானா இந்த ஆயிரக்கணக்கான மரங்கள் இவைகள் வாழ்வதற்கு இந்த சூழ்நிலைகள் தான் காரணமாக இருந்திருக்கிறது. இதுதான் மிக முக்கியமானது. இந்த சூழ்நிலைகள் தான் அதுக்கு காரணம். நம்மளுடைய சாதாரண சமவெளியில் இருக்கிற மரங்களாக பாருங்கள், இந்த வேப்ப மரம், இந்த புளிய மரம், இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணிவேர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆணிவேர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது என்னமோ அகன்று போயிருக்கிற மாதிரியும், சும்மா கொஞ்சம் காற்று அடித்தா கூட விழுந்து போகுது. கொஞ்சம் காற்று அடிச்சதுன்னா எப்போ மின்சாரம் போகுமோ அப்படின்னு சொல்லி நம்மளாம் யோசிக்கிறேன்ல. ஏன்னா மரங்கள் விழுந்து விடுகிறது. இந்த மரங்களெல்லாம் அப்படி சுடன்றடிக்கிற சூறாவளி காற்றில் கூட அவைகள் நிலைத்திருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்வதற்கு காரணமே அந்த சூழ்நிலை தான், அந்த தட்பவெப்ப நிலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடினமான ஒரு சூழ்நிலைகள் தான் என்று சொல்லுகிறார்கள். இதைத்தான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 3, 4, 5 இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, உபத்திரவம், ஒரு மனிதனுக்கு உபத்திரவம் வரும் பொழுது அது பொறுமையை கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அந்த பொறுமை என்ன கொடுக்குதா, நல்ல ஒழுக்கத்தை கொடுக்குதான். பரீட்சை அப்படின்னு சொன்னால் நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கிறதா. அந்த ஒழுக்கம்தான் நல்ல நம்பிக்கையை உண்டாக்குகிறதா. அந்த நம்பிக்கையில் இருக்கிறதுனால தான் அதை குறித்து என்ன பண்ணுறாங்கன்னா மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அதை குறித்து நாங்கள் உபத்திரவங்களிலேயும் இப்படிப்பட்ட துன்பங்களிலேயும் இப்படிப்பட்ட உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கு நாம் மேன்மை பாராட்டுகிறோமா? இந்த நன்மையான விளைவுகளை நம் வாழ்க்கையில் உண்டாக்குறதுக்கு தான் கடவுள் இந்த துன்பங்களை அனுமதிக்கிறார். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் இருக்கிறது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வளோ போராட்டங்கள் இருக்கிறது. சமீபத்தில் சுதாகர் அண்ணா அவங்க அந்த அக்கா கூட ஆண்டு விழா அன்றைக்கி ஒரு சாட்சி ஒன்று வந்து சொன்னாங்க. உண்மையிலே ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க, அதை நான் படித்து கொண்டிருக்கிறேன். அந்த புத்தகத்தில் கூட அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்க சொல்லும் பொழுது ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நான் எப்படி புறப்பட்டு இங்கேருந்து போனேன்னா அதே மாதிரி காரில் தான் எங்கள் வீட்டுக்காரர் கூட நான் வருவேன், எங்கள் வீட்டுக்காரர் தான் அந்த காரை ஓட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுருக்கிறாங்க தெரியுமா? நான் பார்த்துருக்குறேன், எனக்கு தெரியும், அவங்கள பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில், உங்கள் ஒவ்வொருத்தருடைய இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சோகமான ஒரு சூழ்நிலை, ஒவ்வொரு வேதனைகள், ஒவ்வொரு உபத்திரவம், ஒவ்வொரு பாடுகள், இதெல்லாம் ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா, வைரம் பாய்ந்த மரங்களைப் போல நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கங்க. முதல்ல அதுக்கு தான் அனுமதிக்கிறார். ஏன் நமக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த வைரம் போன்ற ஒரு மரத்தை மாதிரி, இந்த தேவதாரு மரத்தை போல இந்த கிறிஸ்தவ மக்கள், என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அடைக்கிறார். அதனால தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார். போங்க, இந்த உலகம் முழுக்க போங்க, என்னை பற்றி சொல்லுங்கள் அந்த மக்களுக்கு. நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தனோ அதை அவங்களுக்கு நீங்கள் கடைபிடிக்கும்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அனுப்பும் பொழுது என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்துக்குள்ளார நான் உங்களை அனுப்புகிறேன். எப்படி அனுப்புகிறேன்? ஓனாய்களுக்குள்ளே அனுப்புகிற மாதிரி நான் அனுப்புகிறேன், ஆடுகளை அனுப்புகிற மாதிரி நான் உங்களை அனுப்புகிறேன். கஷ்டம் தான், உபத்திரம் தான், பாடுகள் தான், போக போய் சொல்லுங்கள், அடிகள் உதைகள் தான், அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். இந்த துன்பங்கள் உபத்திரவங்கள் நம்மை கடவுளிடத்தில் வழி நடத்துமையானால் நாம் அவைகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. நம்ம நிறைய பயப்படுறோம். நான் கூட பயப்படுறேன், உண்மையாகவே தான் சொல்கிறேன். முதல்ல நம்ம பிரசங்கிக்கின்ற அத்தனை பேரும் பயப்படுறது தான். ஆனால் இந்த உபத்திரவங்கள், இந்த துன்பங்கள், இந்த பாடுகள் தான் கடவுளிடத்திலேயே நம்மளை வழி நடத்துகிறது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரதே இல்லை. ஐயோ, இப்படி பாடுகள் வந்துருச்சே, துன்பம் வந்துருச்சே, போராட்டம் வந்தது, என்னால் நடத்த முடியலையே, என்னால் ஓட முடியலையே, என்னால் வாழ முடியலையே, குடும்பத்தை தள்ள முடியலையே அப்படின்னு சொல்லி நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த உபத்திரவங்களை அனுபவிக்கும் பொழுது நாம் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். இல்லை அப்படி தானே? ஐயா, எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருக்குது, தயவுசெய்து இந்த பிரச்சனையை என்னை விட்டு நீக்கி போடும். பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை ஆண்டவர் நீக்குவார். ஆனால் சில பிரச்சனைகள் அல்லது பல பிரச்சனைகளை நம் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் சொல்கிறாங்க, எங்களை விடுவிச்சிருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கையோடு சொல்கிறாங்க அந்த ராஜா கிட்ட. சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க, விடுவிக்காமல் போனாலும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், அந்த அக்கினி சூளையில் 7 மடங்கு இல்லை அப்படி உருவாக்கப்பட்ட அந்த அக்கினி சூளையில் நாங்கள் விழுவதற்கு எங்களை ஒப்பு கொடுத்தாலும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒப்பு கொடுத்தாலும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எங்களை விடுவிக்காமல் போனாலும்னா என்ன அர்த்தம்னா, அந்த அக்கினி சூளைக்கு எங்களை ஒப்பு கொடுத்துட்டா கூட சரி, அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம், அந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். அப்படி தான் இன்றைக்கு உடைய செய்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாம் இப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுதெல்லாம் என்னால் வாழ முடியல, என்னால் தள்ள முடியல, என்னால் நடத்த முடியல, என்னால் குடும்பத்தை ஓட்ட முடியல அப்படின்ற சொல்லு நமக்கு வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார், ஆகினால நான் ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் நாம் எல்லாரும் உறுதி வாய்ந்தவர்களாக, வைரம் பாய்ந்தவர்களாக, அந்த தேவதாரு மரங்களைப் போல கிட்டத்தட்ட 3000, 4000, 5000 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டவர்களாக, வாழ்க்கையில் உறுதி உள்ளவர்களாக இன்றைக்கு உலகத்தில் நம்மால் வாழ முடியும். அப்படி வாழணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்ம தனியாக அழைச்சிருக்கிறார். நம்மளை ஒன்றும் சாதாரணமானலாம் ஒன்றும் ஆண்டவர் அழைக்கலை. பல துன்பங்களை, உபத்திரங்களை ஆண்டவர் நமக்கு நம்ம வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோன்னா, இயேசுநாதர் ஏற்றுக்கிட்டோம்னா பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம விட்டு ஒழிஞ்சு போயிடும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் போயிடும், என்னுடைய சரீரத்தில் உபத்திரவங்கள் எல்லாம் போயிடும், என் குடும்பத்தில் பாடுகள் எல்லாம் போயிடும். அப்போ தான் பாடுகளே வருது. இப்போது சமீபத்தில் ஒரு பிரசங்கத்தில் இருந்துட்டு நான் ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு வெஸ்டிக்குள்ளார போகும்பொழுது ஒரு இளம் தம்பதியினர் வந்து, நாங்கள் இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு போகிறோம், வேலை கிடச்சிருக்குது, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, என்னை பார்த்து கேட்டாங்க, ஐயா நீங்கள் சிலுவையில் போட மாட்டீங்களா நெத்தியில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ ஆசிரியர்கள்லாம் கூப்பிட்டு வரிசையில் நிற்க வச்சார். பார்த்தீங்களா, வந்தாங்கல்ல ஆசிரியர்கள் எல்லாம், எல்லா தலையிலையும் சிலுவை போடுங்கன்னு சொன்னார். சிலுவை போட்டால் என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருப்பான்னு அர்த்தமா? அப்படி அர்த்தங்க? பாடியா உனக்கு, போராட்டையா உனக்கு, பிரச்சனை உனக்கு, அதுதான் சிலுவை. அதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தன்னைத்தான் வெறுத்து அவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாடான்னு ஆண்டவர் சொன்னார். நான் ஏற்கனவே சிலுவையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பாடுகள், உபத்திரவங்கள் தான். ஒரு நண்பர் வந்து ஓய்வு நேரத்தில் நிறைய மரங்களை நடுகிறவராம், மரக்கன்றுகளை நடுவாராம். அவருடைய கொள்கை என்னன்னா, அவர் படித்த அந்த தாவரவியல் கல்லூரியில், அவர் படித்த அந்த கல்லூரியில் என்ன கொள்கை வச்சிருக்கிறாங்கன்னா, இளம் மரக்கன்றுகளுக்கு அதிகமாக தண்ணீர் ஊற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை அவங்க வச்சுக்கிறாங்களாம், சொல்லி கொடுத்துக்கிறாங்களா அவருக்கும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமாக தண்ணீர் மரங்களை அழித்துவிடும். நான் என் கண் கூட நான் பார்த்துருக்குறேன். ஆண்டர்சன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அந்த ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு, சச்சிதானந்தா அவர்களை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, நிறைய மரங்களெல்லாம் நடுங்க, இந்த ஓரங்கள்லாம் அந்த செடிகளெல்லாம் கொஞ்சம் நிறைய வச்சு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் செடி வைக்கும்போது நிறைய தண்ணி கிடைக்கும், மோட்டார் போட்டோம்னா நிறைய தண்ணி வரும், நிறைய தண்ணியை நிரப்பி வைப்பேன். பார்த்தீங்கன்னா செடிகளெல்லாம் கெட்டு போச்சு, செத்து போச்சு, நிறைய செடிகள்லாம் செத்து போச்சு. இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த சகோதரர் கூட அப்படி தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உழைப்பு இல்லையேல் பயன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தாவரவியல் கல்லூரி சொல்லி கொடுக்குதான். உழைப்பு வேணுமா? அப்படியானா அந்த இளம் கன்றுகளுக்கு அதிகமாக தண்ணீர் ஊற்றலைன்னா என்ன பண்ணுமா, அவைகள் அந்த வேர்கள் என்ன பண்ணுமா, தண்ணீர் எங்கே இருக்குதுன்னு தேடி போகுமா. அந்த வேர்கள், அந்த வேர் தேடணுமா, போயிட்டு அந்த தண்ணி எங்கே இருக்குதுன்னு போய் தேடணுமா. அப்படியானா நிலத்தில் அது வந்து பிளந்துக்கிட்டு அந்த வேர் உள்ளே போகும். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் விட அப்படி தான். துன்பங்கள், பாடுகள், உபத்திரங்கள் வருதுன்னு சொன்னால், இந்த உபத்திரங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு என்ன வழிகள் இருக்கிறது, இந்த உபத்திரவத்தை மேற்கொள்வதற்கு என்ன வழிகள் இருக்கிறது, அவைகளுக்கு நான் என்ன செய்யணும், ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாரு, அதனுடைய நோக்கம் என்ன, இவைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும், இவைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் என்ன பண்ணாரா, அப்படி நன்கு பராமரிக்கப்பட்ட மரங்கள் ஆழமற்ற வேர்களை உண்டாக்குகின்றன அப்படின்னு சொல்றார். அவர் சொன்னாராம், எனவே ஆழமான வேர்களுக்காக திட்டமிடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் அந்த தேவதாரு மரங்கள் எல்லாம் அவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் சொற்ப மழை தான், அது வேர் தேடுது, காற்றடிக்கிறது, சுழல்கிறது. காற்றடிக்கும் பொழுது நிறைய அந்த தரையிலெல்லாம் நல்லா அந்த வேர்களெல்லாம் பிளந்து கொடுக்குது, நல்லா வேர் தேடிக்கின்னு போகுது, தண்ணீரை தேடுது. நம்ம தேடி இருக்கிறோமா?
நன்மையை தேடி இருக்கிறோமா? உபத்திரவங்களை தேடி இருக்கிறோமா? பாடுகளை தேடி இருக்கிறோமா? அந்த பாடுகளை ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாருன்னு தேடி இருக்கிறோமா? யோசித்து இருக்கிறோமா? பேசி இருக்கிறோமா? ஆண்டவரே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த பாடுகள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த போராட்டங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த உபத்திரவங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இப்படி தான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். வேண்டாம் என்பது ஒரு காரியம், அவருக்கு தெரியும் வேண்டாம் அப்படின்னு தெரியும். ஆனால் சில வேளைகளில் அனுமதிக்கிறார், இது வேணும் அப்படின்னு அனுமதிக்கிறாரு. அப்படியானா நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், இது கிடைக்கவே இல்லை, எனக்கு போராட்டங்களே தான் என் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வருதுன்னு சொன்னால் ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரிஞ்சுக்கணும், நாம் புரிஞ்சுக்கணும், அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் சென்று போய் பார்த்தாராம், 25 ஆண்டுகள் கழித்து போய் பார்த்தாராம். பார்த்தா அவர் நட்டு வச்சிருந்த அந்த மரங்களெல்லாம் மிக செழிப்பாக மிக உயரமாக வளர்ந்துருந்ததான். அப்படின்னா உழைப்பு இல்லையல் பயனில்லை அப்படின்ற தாவரவியல் ஒரு அறிஞர். பாதுகாப்பும் பராமரிப்பும் அளிக்க முடியாத பயன்களை கடினமான சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கிறதா. கடினமான சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கிறது. புறக்கணிப்பு தான் அந்த மரங்கள் 5000 ஆண்டுகள் வாழ்வதற்கு அந்த புறக்கணிப்புகள் உதவி செய்ததுதான். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த புறக்கணிப்புகள் இருந்துச்சுன்னா கூட உதவி செய்யட்டும். உபாகமம் 32ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. யாருன்னா பைபிள் வச்சுருந்தீங்கன்னா உபாகமம் 32 யோசுவாவுக்கு முன்னால் இருக்குது. அதில் மோசே சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். 32ல் 11, 12 வாசிங்க பார்க்கலாம் யாராவது. இல்லைன்னா நான் வாசிக்கட்டுமா? 32ல் 11, 12 நான் வாசிக்கிறேன். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அப்படின்னு சொல்கிறார். அப்படி தான் நடத்தினாராம் அந்த எபிரேய மக்களை, இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அப்படி தான் நடத்தினாராம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். கழுகு தன்னுடைய கூட்டை ரொம்ப சூப்பராக அமைக்குமா. தன்னுடைய கூட்டை அது முட்களை கொண்டு வரும். முதல்ல முட்கள் அந்த இருக்கிற அந்த முட்களெல்லாம் வந்து அழகாக ஒரு கூட்டை அமைச்சு அந்த முட்களில் நிறைய புல்லுகளை வைக்குமா, புல்லுகளை மேலே வைக்குமா. அதுக்கப்புறம் நிறைய பறவைகளுடைய இறகுகள் அதில் கொண்டு வந்து சிறகுகளை கொண்டு வந்து மேலே பதிக்குமா. அவ்வளோ மெத்துன்னு இருக்குமா உள்ள. அதில் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் கழுகு. அதன் பிறகு அந்த குஞ்சுகள் எல்லாம் அவ்வளோ மெத்துன்னு ரொம்ப சொகுசாக இருப்பாங்களாம், ரொம்ப சொகுசாக இருப்பாங்க. அவர்கள் பறக்கிற ஒரு சூழ்நிலை வளர்கிற வரைக்கும் இருப்பாங்க. அதன் பிறகு அந்த கழுகு என்ன பண்ணுமா, அந்த பறவையினுடைய சிறகுகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருமா, அந்த புல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருமா, வெறும் முள் மட்டும்தான் இருக்குமா. அந்த குஞ்சுகள் அது மேலே நிற்கும் பொழுது அவைகளெல்லாம் ஒரு மாதிரி தவித்து கொண்டு நிற்குமா. அவ்வளோ பாடுகள் அதுக்கு வருமா. அப்போ அந்த குஞ்சுகள் என்ன நினைக்குமா, அந்த கழுகுகளுடைய குஞ்சுகள் என்ன நினைக்குமா, எப்படியாகிலும் இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்குமா. அதுக்கு முன்னால் அவருக்கு நேரம் ரொம்ப மெத்து நினைச்சு இந்த கூடு தான் நமக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி அங்கேயே இருந்து தான். ஆனால் அந்த குஞ்சுகள் என்ன பண்ணுமா, அதுலேருந்து எப்படி நம்ம தப்பிச்சுக்கிறதுக்குன்னு யோசிக்குமா. அந்த சமயத்தில் அந்த கழுகு என்ன பண்ணுமா, தன்னுடைய சட்டைகளின் மீது அந்த குஞ்சுகளை எடுத்துக்கிட்டு மலைக்கு மேலே உச்சிக்கு மேலே பறந்து போயிட்டு தலைக்கீழாக கவுத்துருமா. சரியா, அந்த குஞ்சுகளை தலைகளாக கவுத்துருமா. தலைகளாக கவுத்துட்ட உடனே படபட அடிச்சுக்கிட்டு அப்படியே தரையை நோக்கி வருமா அந்த குஞ்சுகள் எல்லாம். ஐயோ என்ன அம்மா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுமா. போயிட்டு பாறையில் மோதுற நேரத்தில் வந்து என்ன பண்ணுமா, அந்த குஞ்சுகளை தன்னுடைய சட்டைகளின் மீது ஏற்றிக்கின்னு மேலே போயிடுமா. இப்படி மேலே போயிட்டு திரும்ப பறக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குதுமா. இப்படியே கற்றுக் கொடுத்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சுகள் தானாகவே பறக்குமா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அதுங்களுக்கு. ஆஹா, நான் அம்மாவிட நான் அதிக உயரமாக நான் பறக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா. நான் என்ன அழகாக பறக்கிறேன் பாரு, நான் எவ்வளோ சூப்பராக பறந்துருக்கிறேன் பாருன்னு சொல்லுமா. இன்றைக்கி அப்படிப்பட்ட அந்த பறக்கின்ற தன்மை கிறிஸ்தவ மக்களுக்கு வருகிறதா? எப்பொழுது வரும்? அந்த கூட்டில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வரணும். நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த பகுதியில் நான் நின்று வாழ முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படணும். அதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்று நான் யோசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, எனக்கு எப்படி அதிலிருந்து தப்பித்துக் கொள்வது என்பதை சொல்லிக் கொடுப்பாராம். எப்படி சொல்லிக் கொடுப்பார் தெரியுமா? மேலே உச்சிக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுருவாருங்க கீழே. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அப்படி தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு.
அவ்வளோ போராட்டம் தாங்க இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். அவ்வளோ போராட்டங்களை ஆண்டவர் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் அந்த போராட்டங்களில் அதை நாம் தப்பித்து கொள்வதற்கும் என்ன பண்ணுறாரு, வழிகளை ஏற்படுத்தி கொண்டு வந்து நம்மளை அப்படியே தாவி கொண்டு போயிட்டு மறுபடியும் மேலே கொண்டு போகிறாரு, பறக்க கற்றுக் கொடுக்குறாரு. நாம் என்ன நினைக்கிறோன்னா அவ்வளோதான் செத்து போயிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை தாங்கி கொள்கிறார். பல வேளைகளில் ஆண்டவர் நம்மளை தாங்கி கொள்கிறார். டைம் இல்லை, அதனால் நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். நிறைய விஷயங்கள் இருக்கிறது உங்களுக்கு சொல்வதற்கு, ஆனால் இல்லை, டைம் இல்லை. அதனால் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில் பெரிய போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், அழுகை, துன்பம் இவைகளெல்லாம் வரும் பொழுது சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா, ஆண்டவர் அனுமதிக்கிறார் என் வாழ்க்கையில். இவைகள் நிறைய பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேவதாரு மரம், அந்த கடுமையான சூழ்நிலைகள் தான், அந்த புறக்கணிப்பு தான் அத்தனை வருடங்கள் வாழ்வதற்கு அந்த மரங்களுக்கு உதவி செய்கிறது. அப்படியானா நீங்கள் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆபிரகாம் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். மெத்துசலா வாழ்க்கைக்கு போக வேணாம், ஆபிரகாம் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பாடுகள், போராட்டங்கள் அவனுக்கு, எவ்வளோ துன்பங்கள். அவன் சொல்கிறான் லோத்துக்கிட்ட, நீ வேணும்னா நல்ல நிலத்தை பார்த்து நீ செலக்ட் பண்ணிக்கிட, முதல்ல நீ கிழக்க பண்ணினா நான் மேற்க போகிறேன்டா, நீ தெற்க பண்ணினா நான் வடக்க போகிறேன், உனக்கு எதிர நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பள்ளத்தாக்கு, போராட்டங்கள் நிறைந்த இடம் தான் ஆபிரகாம் போகிற இடம்லாம். ஆனால் அவன் தோண்டுகின்ற துறவுகளெல்லாம் தண்ணீர் வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்களான்னு தெரியுமா, ஆபிரகாம் எங்கெல்லாம் துறவு தோண்டினாரு அப்படின்னு சொல்லி பைபிள் வச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல போய் தோன்றாங்கன்னா அந்த இடத்துல அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறதா. இன்றைக்கி விஞ்ஞானிகளுக்கு தண்ணீர் கிடைக்கிறதா. ஆண்டவர் பாருங்கள், ஆபிரகாமுக்கு அவ்வளோ பாடுகள் கொடுத்தாலும் ஆபிரகாம் எப்படியெல்லாம் வழி நடத்தியிருக்கிறார் பாருங்கள். யாக்கோபுக்கு அப்படி பாடுகள் கொடுத்தாரு, ஈசாக்குக்கு அப்படி பாடுகளை கொடுத்தாரு. அப்படி தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பாடுகள் தான். தானியேலுக்கு, சாத்ராக்குக்கு, மேஷாக்குக்கு, ஆபேத்நேகோவுக்கு எல்லாருக்கும் பாடுகள் தான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் தெரிந்து கொள்வதிலும் ஒரு விசேஷம் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு நமக்கு சிலவைகளை அனுமதிக்கும் பொழுதும் அவைகளிலும் சில விசேஷங்கள் இருக்கிறது, சில நன்மைகள் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் என்ன அனுமதிக்கிறீரோ அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே, மெத்துசலா என்று சொல்லி அந்த தேவதாரு மரத்திற்கு அந்த ஸ்கல்மேன் என்பவர் கண்டுபிடித்த அந்த மரத்திற்கு அவர் பெயர் வைத்தார். ஆண்டவரே, அந்த மனிதன் இந்த உலகத்தில் 969 வருஷங்கள் வாழ்ந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நீர் எவ்வளவு நன்மைகளை அனுமதித்திருப்பீர், எவ்வளவு உபத்திரவங்களை அனுமதித்திருப்பீர், எவ்வளவு துன்பங்களை அனுமதித்திருப்பீர். ஆண்டவரே, நீர் தெரிந்து கொள்ளுகின்ற அந்த மக்கள் எல்லாரையும் நாங்கள் வேதத்தில் படிக்கின்ற அத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவர்கள் துன்பங்களையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்த பிறகுதான் ஆண்டவரே அவர்கள் பெரிய ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எங்களை தெரிந்து கொண்டதே ஆண்டவரே, எங்களை கிறிஸ்தவர்களாக தெரிந்து கொண்டதே, எங்களை நீர் அழைத்திருப்பதே ஆண்டவரே எங்களுக்கு உபத்திரவங்களை கொடுப்பதற்காகத்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஐயா, புரிந்து கொள்கிறோம். இந்த பாடுகள், உபத்திரங்கள் எல்லாம், புறக்கணிப்புகள் எல்லாம் எங்களை வைரமுள்ள ஆண்டவரே நாங்கள் உறுதி உள்ள ஒரு மரங்களாக வளர்வதற்கு கர்த்தர் அவைகள் எங்களுக்கு உதவி செய்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஒரே இடத்துல நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, அந்த கழுகு தன்னுடைய கூட்டில் சொகுசாக அந்த குஞ்சுகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் அவைகள் எல்லாவற்றையும் களைத்து போடும் பொழுது, முட்களின் மீது அவைகள் நிற்கும் பொழுது, இந்த கூடு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரே கடந்து போனது போல கர்த்தாவே, ஆண்டவரே நாங்கள் சொகுசாக வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே நாங்கள் எப்படியாகிலும் அதை விட்டு நாங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரயாசப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பறக்க கற்றுக் கொடுங்க. ஆண்டவர் அன்றைக்கு மோசே சொன்னது போல அன்றைக்கு ஆண்டவர் ஒருவரே இவனை சுமந்து சென்றார் என்று சொல்லி அந்த பகுதியில் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். உபாகமம் 32 10 11 இந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது அவைகளை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். கர்த்தாவே, கழுகுகளைப் போல ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே இந்த உபத்திரவத்திலிருந்து ஆண்டவரை நல்ல பண்புகளை பெற்றுக்கொள்கின்ற அந்த உபத்திரவங்களில் இருந்து ஆண்டவரை நாங்கள் விலகிச் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்காதபடிக்கு ஆண்டவரே இவைகளை நீர் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக அவைகளை எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களை அழைத்திருக்கிற அந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம்.